வணக்கம். கற்கும் மாணவர். மனித வாழ்வு சிறப்பாக அமைய வழிகாட்டுவது கல்வி. கற்க உகந்த பருவம் மாணவப் பருவம். மாணவர்கள் கற்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தோடு சிந்தனைகளை சிதறவிடாமல் குறிப்பிட்ட விடயத்திலே மனதை நிறுத்தி விருப்புடன் கற்க வேண்டும். கோடல் மரவே கூறும் காலை பொழுதொடு சென்று வழிபடல் முனியான் குணத்தொடு பழகி அவன் குறிப்பிற் சார்ந்து இரு என இருந்து சொல்லெனச் சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகி சித்திரபாவையின் அத்தகவு அடங்கி செவியாக நெஞ்சுகளனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போயென போதல் என்மெனார் புலவர் என்பது நன்னூல். நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்தக்கால் ஏவாமை ஏகார் பெருந்தக்கார் சொல்லிற் செவி கொடுத்து கேட்டீக மீட்டும் வினாவற்க சொல்லொழிந்தக்கால் என்பது ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியர். அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சம் ஓடு எத்திரத்து ஆசானுவக்கும் அத்திரம் அறத்த இன்றியா படச்சி வழி பாடேயே. பவனந்தி அடிகள் நன்னூல். உனற்கினிய இந்நீர் பிறிதுளி இல்லென்றும் கிணற்றுகத்து தேரை போல ஆகார் கணக்கினை முற்றப்பகலும் முனியாது இனி தோதி கற்றலின் கேட்டலே நன்று. பழமொழி 400 முன்னுரை அரியனர். குருவிடம் கற்கும் மாணவர் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து வணங்குதல் வேண்டும். அவருக்கு வேண்டிய உதவிகளை நல்கி ஆர்வமுடனும் விருப்புடனும் கற்றல் வேண்டும். இதனையே உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடல் வரிகள் வலியுறுத்துகின்றது. மேலும் உடையார் முன் நில்லார் போல் ஏக்கற்றும் கற்றார்